இதை சொல்லியே ஆகணும். எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சிறகடிக்க ஆசை சீரியல் ஸ்ருதி கொடுத்த விளக்கம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது. ஸோ அது குறித்தா இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விஜய் டிவி சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அப்படிங்கிற கேரக்டரில் நடிகை பிரீதா தான் வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க. இவங்க ரீசெண்டாக பேட்டி ஒன்றில் தன்னுடைய சொந்த ஊர் அண்ட் சீரியலில் தனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றின நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஸ்ருதியாக நடிக்கிற பிரீதாவோட சொந்த ஊர் விழுப்புரம் அப்படிங்கிற மாதிரியா செய்திகளில் நியூஸ் பரவிட்டு வருதான். ஆனால் ஸ்ருதி பிறந்து வளர்ந்தது எல்லாமே விழுப்புரம் கிடையாதான், சென்னையில் தான் ஸ்ருதி பிறந்து வளர்ந்தாங்களாம். விழுப்புரம் ஸ்ருதியோட அப்பாவோட ஊராம். அதனால் தன்னுடைய சொந்த ஊர் விழுப்புரம் அப்படிங்கிற மாதிரியா சில இடத்துல நான் சொல்லுவேன். ஆனால் அதை எல்லாரும் நான் விழுப்புரத்தில் பிறந்து வளர்ந்தேன், அங்கே இருந்து கஷ்டப்பட்டு சென்னைக்கு நடிக்க வந்ததா சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய வீட்டில் நடிப்பு பேக்ரவுண்டில் யாரும் கிடையாது. ஆனால் எனக்கு காலேஜ் படிக்கும்போதே நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அதனால் நானாக தான் ஒவ்வொரு இடத்துலையுமே முயற்சி பண்ணி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடினேன். ஆரம்பத்தில் எனக்கு சின்ன சின்ன வாய்ப்பு கிடச்சிது. சிறகடிக்க ஆசை சீரியல் மூலியமாக இப்போ பெரிய அளவில் பிரபலமும் கிடச்சிருக்குது. ஆனாலும் என்னுடைய வீட்டில் பெற்றோர் ஷூட்டிங் வந்துடுறது, கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரியாக சப்போர்ட் பண்ணலை. அப்படின்னாலும் நான் ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியா விட்டுட்டாங்க. மற்றபடி என்னுடைய குடும்பத்தினர் என் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கிறாங்க. சீரியலில் நான் நடிக்கிற ஸ்ருதி கேரக்டர் லூசுத்தனமான கேரக்டராக இருக்குது. எப்போ எப்படி ஸ்ருதி மாறுவாங்க அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. அதே போல் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசி திமிராக நடந்துக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் நான் நிஜத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. மற்றபடி ஸ்ருதி ஜாலியாக இருக்கிறது போல தான் நானும் ஜாலியாக இருப்பேன். அவங்க எதையுமே முகத்துக்கு நேராக பேசுகிறது போல் நானும் பேசிடுவேன், அவ்வளோதான். எனக்கும் ஸ்ருதிக்கும் ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரியா பிரீதா பேசியிருக்கிறாங்க. அதை சிறகடிக்க ஆசை சீரியலில் தான் நடித்ததுக்கு அப்புறமா வெளியே போகும்போது எல்லாருமே பல குரல் அப்படிங்கிற மாதிரியா கூப்பிடுறாங்க. அது எனக்கு கிடைத்த அங்கீகாரமாக தெரியுது. இதுக்கு முன்னாடி சில சீரியல்களை நான் நடிச்சிருக்கேன், ஆனால் பெரிய அளவில் நான் வெளியே பிரபலமாகலை. சிறகடிக்க ஆசை சீரியல் மூலியமாக பிரபலமாக்கிட்டு இருக்கேன். அதே போல் சீரியலினுடைய கதைப்படி இனி என்னுடைய கேரக்டர் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது எனக்கே எதுவும் தெரியாது. ஆரம்பத்தில் என்கிட்ட கதை சொல்லும்போது இந்த சீரியலில் கதாநாயகன் போலவே உங்களுடைய கேரக்டரும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னாங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய கேரக்டர் எனக்கே தெரிஞ்சுது. ஆனாலும் இப்போயும் அந்த கேரக்டரை என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, இன்னொரு நாள் வேறு மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் இயக்குனர் என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரியா அந்த பேட்டியில் கலகலப்பாக பிரீதா பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா பிரீதாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எனிவே நீங்கள் இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஸ்ருதியாக நடிக்கிற பிரீதாவினுடைய நடிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.